டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மென்சுரேஷன் அளவியல் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் ரொம்ப ஷார்ட்கட்டில் ஈஸியாக எப்படி சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடலாம், எப்படி கேட்பாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஏரியா வேல்யூம், அதாவது பரப்பளவு கன அளவு இருக்கும் இல்லைங்களா? ஸோ பரப்பளவு கன அளவில் பரப்பளவு சம்மந்தமான கணக்குகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ரொம்ப ஷார்ட்டாக வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் பக்க அளவுகளை காண்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொன்னாலே எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் இல்லையா? இப்போது ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்னாலே ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா பக்கமும் சமமாக இருக்குது, ஓகேங்களா? சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு நமக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் நிச்சயமாக தெரியணும், இல்லைனா நம்ம போட முடியாது. ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா √3/4 a² = 900√3. அதாவது பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4 a² அது எதுக்கு சமப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்களே அது. இப்போ இந்த √3 அடிச்சிடலாமா? ஸோ இங்கேயும் தொகுதியில் இருக்குது, அங்கேயும் தொகுதியில் இருக்குது நியூமினேட்டரில். ஸோ அதனால் √3 அடிச்சிடலாம். அப்புறம் இந்த 4 குறுக்கு பெருக்கு பண்ணிடலாம். a² = 900 × 4. நமக்கு ஏ தான் வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் ரூட் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 900 900 × 4. ஸோ ரூட் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், 900க்கு ரூட் எடுத்திங்கன்னா 30, 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஸோ அப்போ ஏ = 60. அதாவது அதோட பக்கம் 60 அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், ஸோ ஆன்சர் 60 சென்டிமீட்டர். அடுத்தது 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவு கண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. ஒரு முக்கோணத்துடைய பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் 15, இன்னொரு பக்கம் 20, இன்னொரு பக்கம் 25. இது பக்க அளவு கண்ட முக்கோணத்துடைய அரை சுற்றளவு. சுற்றளவுனாலே 3 பக்கங்களை கூட்டிக்கணுமா? சுற்றளவு அப்படின்னாலே இப்போது முக்கோணம், சதுரம், செவ்வகம் அப்படின்னா அதோட பக்கங்களை கூட்டிக்கிட்டால் அதான் சுற்றளவு. சரிங்களா? இப்போ இந்த முக்கோணத்துடைய சுற்றி இருக்கிற அளவு தான் சுற்றளவு அப்படின்றது. இப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருது பாருங்களேன். 20 + 25 45 60ன்னு வருது. சரிங்களா? இவங்க கேட்குறது அரை சுற்றளவு தான் கேட்குறேன். அதில் பாதி தான் கேட்குறேன், /2. அது 30, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஆரம் 28 சென்டிமீட்டருடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. அதாவது ஒரு அரைவட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த அரைவட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம் இதான் சென்டர் வச்சுக்கலாம். ஆரம் 28 சென்டிமீட்டர். ஸோ அதோட அரைவட்டத்தோட பரப்பளவு, அரைவட்டத்துக்கு பரப்பளவு என்னென்னா ஒன்றும் இல்லை, அதாவது வட்டத்தோட பரப்பளவு πr² இல்லையா? அதை /2, அவ்வளோதான். இதான் ஃபார்முலா. வேறு அரைவட்டத்துக்குன்னு தனியாக ஃபார்முலா கிடையாது. வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை பாதியாக ஆக்க வேண்டியதான். ஸோ πr². ஸோ π 22/7 இன்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பையோட மதிப்பு 22/7. ஆர் ஆரம் 28 × 28, ஏன்னா r² கொடுத்துருக்காங்க, /2, ஏன்னா அரைவட்டத்தோட பரப்பளவு அப்படின்றதுனால. இப்போ இந்த 7க்கும் 28க்கு அடிக்கலாம் 4 முறை, இந்த 2க்கும் 4க்கு அடித்தா 2 முறை, அவ்வளோதான். இப்போ இதை பெருக்க வேண்டியதான். 22 × 2 × 28, 22 × 2 × 28. ஸோ இந்த 3 மதிப்பையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1232 வரும். அடுத்தது பாருங்கள், பையின் மதிப்பு 22/7 எனில் ஆரம் 35 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவானது. திரும்ப அதே தான் கேட்குறாங்க. ஒரு அரைவட்டத்தினுடைய பரப்பளவு அப்படின்னாலே πr² / 2 இல்லைங்களா? ஸோ பைக்கு 22/7ன்னு அவங்களே போட்டு சொல்கிறாங்க. இன்ட்டு ஆரம் 35 சென்டிமீட்டர். அப்போ 35 × 35 /2 வேறு இருக்குது இல்லையா? இப்போ 7க்கும் 5க்கு அடிச்சு 35 அடித்தா 5 முறை வரும். இந்த 2க்கு இதுக்கு அடித்தா 11. ஸோ 11 × 5 × 35. ஸோ இது 3த்தையும் பெருக்குனா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1925. நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள். 11 × 55, 11 × 5 55, 55
35 55 இன்ட்டு 35. ஸோ பெருக்குனீங்கன்னா ஓகேங்களா, 5 12 2 மீதி 1 8 9 கரெக்டாக வருது பாருங்கள். 1925 ஆன்சர். அடுத்தது பாருங்கள், விட்டம் 0.14 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அரைவட்டத்துடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. பைக்கு வந்து 22 பை சி என கொள்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அதே ஃபார்முலா தான். ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை 2, பைக்கு வந்து 22/7ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆர் ஸ்கொயர் 0, அது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் வந்து 0.14, விட்டம் 0.14னா அதில் பாதி தான் ஆரம். ஓகேங்களா, அப்போ இதை பை 2 போட்டிங்கன்னா இப்போது 0.07 அதான் ஆரம். பாருங்கள் 22/7 இன்ட்டு 0.07 இன்ட்டு 0.07/2. இப்போ இந்த 7க்கு இது கிடச்சா 0.01 வரும். இந்த 2க்கும் 22 கிடச்சா 11. ஸோ 11 இன்ட்டு 0.01 இன்ட்டு 0.07 இது மூணுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0077 ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அரைவட்டத்தினுடைய பரப்பளவு. ஸோ விட்டம் கொடுத்துருக்காங்க, ஞாபகமாக பாருங்கள். விட்டம் தான் அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போ 0.14 சென்டிமீட்டரில் பாதி 0.07 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம், அதை வச்சு போடணும். அடுத்தது 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு. ஒரு கனச்சதுரன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த பெட்டி மாதிரி இருக்கும், எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், வேறு ஒன்று இப்படி இருக்கும். இதான் வந்து கனச்சதுரம். சரிங்களா, இப்போ இந்த கனச்சதுரத்தோட பக்க அளவு வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதோடதே பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பக்கப்பரப்பு அப்படின்னா மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். ஒரு கனச்சதுரத்துக்கு 6 பக்கம் இருக்கும். 6 பக்கத்தையும் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வந்து மொத்த பரப்பு. ஸோ மொத்த பரப்பு. இவங்க பக்கப்பரப்புனா நம்ம அதாவது நம்ம வந்து டாப்பையும் பாட்டமையும் விட்டுடணும். ஓகேங்களா, இப்போ கனச்சதுரம் வரைஞ்சி காமிச்சு இல்லைங்களா, அதில் மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் விட்டுணும். அப்போ 4 பக்கம் தான் வரும். அதுக்கு பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a². இதுதான் ஃபார்முலா. அப்போ 4 இன்ட்டு a². a²ன்றது பக்க அளவு வந்து 12 சென்டிமீட்டர், தான் ஏ. 12 இன்ட்டு 12 12 ஸ்கொயர். இப்போ 12 48. 48 இன்ட்டு 12 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 576 வரும். ஸோ 576. ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்தது 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பை காண்க. ஸோ கூம்பினுடைய வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டக்கோண பகுதின்றது ஒரு வட்டம் இருக்குது இல்லைங்களா, ஒரு வட்டம் இருக்குது. வட்டக்கோண பகுதின்றது 140 டிகிரியில் ஒரு 140 டிகிரியில் ஒரு வட்டக்கோண பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க தனியாக. இதுக்கு பேர் வந்து வட்டக்கோண பகுதின்னு அர்த்தம். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணால் ஒரு கூம்பை வந்து உருவாக்க முடியும். அதாவது இந்த எண்டை இதாக கூட ஜாயின் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபோல்ட் பண்ணும், சுருட்டின்னா உங்களுக்கு வந்து ஒரு கூம்பு உருவாகும். சரிங்களா, இந்த கூம்போட வலைபரப்பு என்ன, கூம்போட வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr/l. அப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரும் எல்லும் தேவைப்படுது. எல்ன்றது சாய் உயரம், ஆறுன்றது ஆரம், அது தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்திலிருந்து, ஆக்சுவலாக இதில் எது 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, வட்டத்தோட ஆரம் தான் கூம்பினோட சாய் உயரம் எல். ஸோ அதனால் எல்லுங்க கொடுத்துட்றாங்க. எல் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ நமக்கு என்னென்னா ஆரம் மட்டும் தேவை, அதாவது கூம்போட ஆரம் தேவை. ஓகேங்களா, கூம்போட ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம படம் பார்த்தோம், இதான் வந்து வட்டக்கோண பகுதி இல்லையா. இதை ஃபோல்ட் பண்ணும்போது இந்த வட்ட வில்லி நீளம் இருக்குது இல்லையா, இந்த வட்ட வில்லி நீளம் தான் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சுற்றளவு, அதாவது அடிச்சுற்றளவு கூம்பினோட.
அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லென்த்தியான சம் தான். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா தீட்டா பை 360 இன்ட்டு 2πr இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்ட வில்லினுடைய நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதான வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதியில் இது வருங்க, இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட லென்த்தை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம சுற்றளவாக பயன்படுத்திக்குவோம். அதாவது அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு, அந்த கூம்பு இருக்குங்க இல்லையா, கூம்புனா அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த அடிப்பகுதி வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ அதோட சுற்றளவு தான் இது. இப்போ இதில் ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. ஸோ தீட்டா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 140 பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 9 சென்டிமீட்டர். அதாவது வட்டக்கோண பகுதிக்கு ஆரம் 9 சென்டிமீட்டர். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த 9க்கு அடித்தா 4, இந்த 4க்கு இதுக்கு அடிச்சிடலாம். ஒன் டைம் வரும், இங்கே 2 முறை வரும், இங்கே அடித்தா 7, இந்த 7க்கு 7 அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் வந்து வெறும் 22 வருது. ஸோ 22 ஆக்சுவலாக சுற்றளவு. அது வட்டத்தோட சுற்றளவு என்ன ஃபார்ம்னா 2πr ஈக்குவல் டு 22. அப்போ இதில் அதே மாதிரி 22/7 இன்ட்டு ஆரம் ஆர் ஈக்குவல் டு 22. இங்கே வர ஆரம் வந்து பார்த்திங்கன்னா வட்டத்துக்கு, அதாவது அந்த கூம்பு இருக்கு இல்லையா, கூம்போட ஆரம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இந்த 22 அடிச்சிடலாம். அப்போ ஆரம் வந்து என்ன வரும்னா 7/2 வரும். எது, கூம்பினோட ஆரம் வந்து 7/2. இப்போ தான் நம்ம அதோட வலைப்பரப்புக்கு போகிறோம். கூம்பினுடைய வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, πr/l. ஸோ 22/7 இன்ட்டு ஆரம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7/2, எல் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ 9, இந்த 7 அடிச்சிடலாம். இது 2 அடித்தா 11, 11 × 9 99. கொஞ்சம் லென்த்தியான சம் ஆக்சுவலாக. எப்படின்னா வட்டக்கோண பகுதி அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து அந்த வில்லினுடைய நீளத்தை கண்டுபிடிச்சி, அதாவது வில்லின் நீளம்னா இந்த அளவு, இதை கண்டுபிடிச்சி அதிலிருந்து அதை கூம்பினுடைய அடிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு அடிப்பக்கத்தோட சுற்றளவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ஆரம் கண்டுபிடிச்சி அந்த ஆரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி πr/l சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதே தான், சேம் போன சம் பார்த்த மாதிரி தான், சேம் அதே தான். 15 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்திலிருந்து 140 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை ஒரு மாணவன் வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம டைரெக்டாக போயிடலாம். அதாவது எப்படின்னா வட்ட வில்லி நீளம் கண்டுபிடிப்போம். அதாவது தீட்டா பை 360 இன்ட்டு 2πr, இதுதான் ஃபார்முலா. ஸோ தீட்டா வந்து 140 பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் வந்து 15 சென்டிமீட்டர். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த 7க்கும் 14 அடித்தா 2 முறை வரும். ஓகேங்களா. இந்த 2 2 4, 4க்கும் 36 அடித்தா 9 வரும். அப்புறம் இந்த 15க்கு வந்து 3 5 3 வெப்பல் அடித்தா 3 வரும். ஸோ ஆன்சர் வந்து அவ்வளோதான், 22 110/3ன்னு வருது ஆன்சர். அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னென்னா 110/3. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2πr, அதாவது கூம்பினுடைய அடிப்பக்கத்தோட சுற்றளவு. அடிப்பக்கத்தோட நார்மலாக வட்டத்துடைய சுற்றளவு 2πr இல்லையா. அப்போ 2πr ஃபார்முலைஸ் பண்ணணும். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 110/3. இப்போ நமக்கு ஆரம் தானே வேணும். இப்போ இதை அப்படியே 16 வெப்பல் அடிக்கலாம், 10 வரும். இது 16 அடித்தா 2, திரும்ப இந்த 2க்கு இதை அடித்தா 5. அவ்வளோதான். அப்படியே குறுக்கு பெருக்கு படிங்க. நமக்கு ஆரம் தான் வேணும். இந்த வகுத்தில் இருக்கிற 7 அந்த பக்கம் பெருக்கல் ஆகிடும், 35 ஆகிடும். 7 35 பை இந்த 2 இதுவாகிடும். அப்போ 35/6. ஆரம் வந்து 35/6, 35/6. இப்போ நம்ம கூம்பினுடைய வலைபரப்பு போயிடலாம். என்ன ஃபார்முலானா πr/l 22/7 இன்ட்டு ஆரம் என்ன கண்டுபிடிச்சோம் 35/6ன்னு போட்டோம். இன்ட்டு எல் வந்து இந்த 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ண பார்க்கலாம். 3 வெப்பல் அடித்தா 2 முறை, இங்கே 5 முறை. இந்த 2க்கு இதுக்கு அடித்தா 11, இந்த 7க்கு எடுத்தா 5. அப்போ என்ன வருது ஆன்சர்னா 11 × 5 × 5 ஆன்சர். 11 ×
11 இன்ட்டு 5 இன்ட்டு 5 25 இல்லையா? அப்போ 11 இன்ட்டு 25 பெருக்குனிங்கன்னா 25 இன்ட்டு 11 பெருக்குங்க 275. இதில் இன்னொன்று ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம பை வந்து பையனே வச்சுக்கலாம், கடைசியில் சப்ஸ்டிட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ பை அப்படியே வச்சுட்டா ஈஸியாக நமக்கு கேன்சல் ஆகும். அதனால் வந்து நம்ம பை அப்படியே கூட வச்சுட்டு கூட போடலாம். ஆனால் கடைசியில் சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். கடைசியிலனா கூம்பினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். ஆரம் 25 சென்டிமீட்டருடைய அரைவட்டத்தின் சுற்றளவு. ஒரு அரைவட்டம் இருக்குது. இந்த அரைவட்டத்துடைய சுற்றளவு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஆரம் 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்துக்கு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. அதாவது நார்மலாக வட்டத்தோட சுற்றளவு இருக்கு இல்லையா? வட்டத்தோட சுற்றளவில் பாதி அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ 2πr 2 வகுத்துனா அப்போ πr கரெக்டாக. இப்போ பையார் வந்து அரைவட்டத்தோட சுற்றளவானா இல்லை. எப்படின்னா இந்த அளவு மட்டும்தான் πr. ஆக்சுவலாக அரைவட்டத்தில் எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாமீட்டரும் சேர்ந்து வருது, அதாவது விட்டமும் சேர்ந்து வருது. அதனால் அது கூட கூட்டிக்கணும். அப்போ 2r கூட்டிக்கணும். இதான் வந்து அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா, πr + 2r. இப்போது πr + 2r இதான் ஃபார்முலா. பை வந்து 22/7 இல்லை 6 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 6 பொது வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பை + 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஆரம் வந்து 28 சென்டிமீட்டரா இன்ட்டு பை வந்து 22/7 + 2 குறுக்கு பெருக்கு பண்ணுங்கள். 28 இது அப்படியே இருக்கட்டும். இந்த குறுக்கு பெருக்கு பண்ணால் 22 + 7 2 14/7. இந்த 7க்கு இது கிடச்சா என்ன வரும்? 4. அப்போ ஆன்சர் வந்து 4 இன்ட்டு இந்த 22யும் 14யும் கூட்டிங்கன்னா 36. ஸோ ஆன்சர் வந்து 4 இன்ட்டு 36. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 144 36 பேருக்குன்னா 144 வரும். ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். செவ்வக வடிவிலான 60 மீட்டர் இன்ட்டு 42 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்க. அதாவது ஒரு செவ்வக வடிவம் இதோட நீளம் அகலம் கொடுத்துறாங்க 60 மீட்டர் 42 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூலையில் சரிங்களா, இந்த மூலையில் ஒரு குதிரையை கட்டி வச்சுருக்காங்க கயிறு போட்டு. அந்த கயிறோட நீளம் வந்து 14 மீட்டர். அப்போ அது எவ்வளோ தூரம் மேயும் அப்படின்னா இந்த போட்டுருக்க டயக்ராம் அந்த வட்டக்கோண அளவுக்கு மேயும். இப்போ மேயாத பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குதிரை வந்து மேயிற பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும். அதான் வட்டக்கோண பகுதி. ஆக்சுவலாக இது என்ன ஷேப் அப்படின்னா வட்டக்கோண பகுதி. இப்போ இந்த நான் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கலையே, அதை மட்டும் தனியாக எடுத்து போடணும் பாருங்கள். இது வந்து வட்டக்கோண பகுதி. இதோட கோணம் என்னென்னா இந்த இடத்துல 90 டிகிரி. ஏன்னா செவ்வகத்துக்கு 90 தானே வரும் எல்லா கோணங்களும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அப்போது ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு இப்போ தான் சுற்றளவுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா θ/360 இன்ட்டு 2πr. அதாவது அந்த வட்ட வில்லின் நீளம்னு பார்த்தோம் இல்லையா அது. இதுவே πr² போட்டிங்கன்னா அதான் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு நம்ம θ/360 இன்ட்டு πr². ஓகேங்களா? இப்போ இந்த தீட்டாக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா 90 யூஸ் பண்ணணும். 90/360 இன்ட்டு பைக்கு வந்து 22/7 போட்டுக்கலாம். 22/7 இன்ட்டு ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஸோ 14 இன்ட்டு 14 90/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இதை அடித்தோம்னா 4 வரும். 2 அடித்தா 2. ஸோ அப்போது 22 இன்ட்டு 7 வருது. ஸோ 22 இன்ட்டு 154. இப்போ இந்த 154 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 அதாவது குதிரை வந்து எவ்வளோ பரப்பளவு மேயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 மீட்டர்² அளவு பரப்பளவு வந்து குதிரை வந்து மேயுது. சரிங்களா? அந்த டயக்ராம் போட்டு காமிச்சு பாருங்கள். அந்த மேய்கிற பகுதியோட பரப்பளவு. இப்போ இந்த பகுதியோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா இந்த மேயாத பகுதி இருக்கு இல்லையா, இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணால் மொத்த பரப்பளவுலேருந்து இந்த மேயிற பகுதியை கழிச்சிடணும். மொத்த பரப்பளவு வந்து அதாவது செவ்வகம் இல்லையா, செவ்வகத்தோட பரப்பளவு வந்து L/B. அதாவது 60 இன்ட்டு 42. அதிலேருந்து எதை கழிக்கணும்? 154 கழிக்கணும்.
60 × 42 வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதை பிரிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 2000 இப்போது 60 இருக்கு இல்லைங்களா, 42 × 60 2520 வரும். 2520 வரும். அதுலேருந்து 154 கழிக்கணும். ஸோ 2520லேருந்து 154 கழிங்க. ஸோ கழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2366 வருது. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அந்த மேயாத பகுதியோட களத்தினுடைய பரப்பு தான் கேட்குறாங்க.